ஓம் சாந்தி 27/3/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, ஞானக்கடல் தந்தை மூலம் நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடல் ஆகியிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது கண் கிடைத்துள்ளது. எனவே நீங்கள் திரிநேத்திரி, திரிகாலதர்ஷி மற்றும் திரிலோகநாதன் ஆவீர்கள். கேள்வி: உலகின் ஆன்மீக சேவையை குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. ஏன்? பதில்: ஏனென்றால் உங்களுக்கு தான் சுப்ரீம் சோல் சிவபாபாவிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. முதலில் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சுப்ரீம் சோல் ஞான இன்ஜெக்ஷன் போடுகிறார். இதன் மூலம் நீங்கள் 5 விகாரங்கள் மீது வெற்றி பெற்று மற்றவர்களையும் வெற்றி பெற செய்கிறீர்கள். இந்த சேவையை யாரும் செய்ய முடியாது. கல்ப கல்பமாக நீங்கள்தான் இந்த ஆன்மீக சேவையை செய்கிறீர்கள். ஓம் சாந்தி. தந்தையின் நினைவில் அமர வேண்டும். வேறு எந்த ஒரு தேகதாரியின் நினைவில் அமரக்கூடாது. புதியதாக வருபவர்கள் தந்தையை பற்றி அறிந்திருக்கவில்லை. அவருடைய பெயரே மிகவும் சகஜமானதாகும். சிவபாபா பேர் சொல்கிறது கூட சகஜமாக தான் இருக்குன்றாரு. சிவபாபான்னு சொல்கிறது யார் வேணும்னாலும் சொல்லலாம். தந்தையை குழந்தை அறியவில்லை எனில் எவ்வளவு அதிசயமாக உள்ளது. தந்தை மூலமாகவே அனைத்தையும் குழந்தைகள் தெரிந்து விட்டீர்கள். சிவ ஜெயந்தியும் பாரதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது. அவர் வருகிறார், ஆனால் பாரதத்திற்கு வந்து என்ன கொடுக்கிறார் என்பது பாரதவாசிகள் அறியவில்லை. ஒவ்வொரு வருடமும் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஞானத்தினுடைய 3வது கண் இல்லை. எனவே தந்தையையும் அறியவில்லை. இன்றைய முரளியின் பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாடல். நாங்கள் அனைவரும் கண்ணில்லாமல் இருக்கின்றோம் என்று பாடுகிறார்கள். இந்த ஸ்தூல கண்களோ அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் தங்களை கண்ணில்லாதவர் என்று ஏன் கூறுகிறார்கள்? அதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஞானத்தினுடைய 3வது கண் யாருக்குமே இல்லை. தந்தையை பற்றி அறியவும் இல்லை. இதுவோ அறியாமையாகும். பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதுதான் அறியாமை, அஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாரு. தந்தையை தந்தை மூலமாகவே தெரிந்து கொள்வது இதற்கு ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பாரதவாசிகளுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தேவதைகளையும் சிவனையும் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வந்து புரிய வைக்கிறார். சிவனுடைய பிறப்பும் கூட பாரதத்தில்தான் ஏற்படுகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். சிவ ஜெயந்தியும் இங்குதான் கொண்டாடுகிறார்கள். ஜெகதாம்பா, பிரஜாபிதா, பிரம்மா மற்றும் சரஸ்வதியின் பிறப்பு இங்குதான் ஏற்படுகிறது. லக்ஷ்மி நாராயணுடைய பிறப்பும் இந்த பாரதத்தில்தான் ஏற்படுகிறது. அவர்கள்தான் ராதா கிருஷ்ணராகவும் இருக்கிறார்கள். இதுவும் பாரதவாசிகள் அறியவில்லை. தந்தை புரிய வைக்கிறார். முதலில் நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். அனைவரும் தூய்மையாக இருந்தீர்கள். இப்பொழுது தூய்மை அற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இந்த பாடலில் வழிகாட்டுங்கள் பிரபுவே என்று கூறுகிறார்கள். ஆனால் எங்கு செல்லக்கூடிய வழி? பாபா ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லுங்கள் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். எங்களுக்குள் 5 விகாரம் உள்ளது. பாபா, நாங்கள் சொர்க்கத்தில் இருந்தபோது நிர்விகாரியாக இருந்தோம். இப்பொழுது விகார தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம். இதனுடைய இரகசியத்தையும் புரிய வையுங்கள் என்று கூறுகின்றோம். அப்படி இருந்த நாம் இப்போ தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டோம். நிர்விகாரியாக இருந்த நாம் விகார நிலைக்கு வந்துட்டோம். இது ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை எங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு பாபா கிட்ட சொல்கிறோம் குழந்தைகள்.
இப்பொழுது தந்தை மீண்டும் குழந்தைகளிடம் சேவாதாரி ஆகி வந்துள்ளார். பாபா ஆன்மீக சேவாதாரி ஆவார். மற்ற அனைத்து மனிதர்களும் உலகியல் சேவாதாரிகள். சந்நியாசிகளும் கூட உலகியல் சேவாதாரிகள்தான். அவர்கள் அமர்ந்து புஸ்தகங்களை பார்த்து சொல்கிறார்கள். தந்தை சொல்கிறார், நான் நிராகாரமானவன். சாக்காரமான சாதாரணமான இந்த வயதான உடலில் பிரவேசம் செய்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றேன். ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். பாருங்கள், உலகத்துல எல்லாம் சாக்கார ரீதியில் இருக்கிறாங்க. இவர் நிராகாரமானவர். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இதுவும் இங்கே ஒரு அதிசயமாக இருக்குது. பாரதவாசி குழந்தைகளே, இதை பிரம்மா சொல்வதில்லை. ஆனால் இந்த நிராகார தந்தை இந்த உடலை ஆதாரமாக எடுத்து சொல்கிறார். கோயில்களில் சங்கர் சிலையை காண்பிக்கின்றார்கள். ஏனென்றால் சிவனும் சங்கரரும் ஒன்றாக நினைக்கிறார்கள். சிவன் நிராகாரமானவர் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. சங்கரரோ ஆகாரமானவர், ஒளி உடல்தாரி. சிவசங்கரன் எப்படி ஒன்றாக முடியும்? சரி, காளை மாட்டின் மீது யார் சவாரி செய்தார்கள்? சிவனா அல்லது சங்கரரா? சூட்சுமவதனத்தில் காளை மாடு எங்கிருந்து வந்தது? சிவன் இருப்பதோ மூலவதனத்தில், சங்கரர் இருப்பதோ சூட்சுமவதனத்தில். மூலவதனத்தில் அனைத்து ஆத்மாக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். சூட்சுமவதனத்தில் பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்கிறார்கள். அங்கு மிருகங்கள்லாம் இருப்பதில்லை. சங்கரருக்கு பக்கத்தில் காளமாடு எப்படி காட்ட முடியும்? அங்கே சூட்சுமவதனத்திலலாம் மிருகங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் சத்கதி பக்கமாக சென்று கொண்டு உள்ளீர்கள். இப்பொழுது சங்கம் யுகத்தில் இருக்கிறீர்கள். அவர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். உலகத்தினர் கலியுகத்தில் இருக்கிறாங்க. இப்பொழுது கலியுகத்தின் இறுதியாகவும் உள்ளது. மகாபாரத போர் முன்னால் உள்ளது. 5000 ஆண்டு காலங்களுக்கு முன்பும் கூட நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டீர்கள். மூங்கில் காடோ தீப்பற்றி எரிந்தது. இப்பொழுதும் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் போன்று ஆவதற்கு. மற்றபடி உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். நீங்கள் சிவசக்தி பாரத மாதாக்கள். முழு உலகத்தையும் சொர்க்கமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் சிவனுடைய குழந்தைகள். அவரை நினைவு செய்யுங்கள். சிவனிடமிருந்து சக்தி அடைந்து 5 விகாரங்கள் என்கிற எதிரிகளின் மீது வெற்றி பெறுகிறீர்கள். இந்த பழைய உலகம் தீப்பற்றி எரிய வேண்டும் என்பதை நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். நான் ஞான வேள்வியை படைக்கின்றேன் என தந்தை கூறுகின்றார். இப்படிப்பட்ட சமயத்தில் பாபா இந்த ஞான வேள்வியை படைச்சிருக்கிறாரு. நீங்கள் அனைவரும் தூய்மையான தேவதைகள் ஆவீர்கள். 1000 கணக்கில் தேவதை ஆகுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பாபா சொன்னாங்கன்னா கோடிக்கணக்கில் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தந்தை வந்துள்ளார் குழந்தைகளுக்கு சத்கதி அளிப்பதற்காக. குழந்தைகளாகிய நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆக்கிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது கண் தந்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதனால் நீங்கள் முழு டிராமாவை தெரிந்து விட்டீர்கள். சிவபாபாவிற்கு என்ன பார்ட் உள்ளது அதையும் தெரிந்து விட்டீர்கள். சிவத்தந்தை சொர்க்கத்தை படைத்தார். அதில் லக்ஷ்மி நாராயணர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். இது மனித நிலையிலிருந்து தேவதை ஆவதற்குரிய பாடசாலையும் ஆகும். இது எந்த ஒரு சந்நியாசிகளின் சத்சங்கம் கிடையாது. சாஸ்திரங்கள் படிக்கும் சத்சங்கம் கிடையாது. இந்த விஷயங்கள் புதியதாக வருபவர்களுக்கு 7 நாட்கள் கோர்ஸ் எடுக்காத வரை புரிந்து கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் பக்தர்களே ஆவார்கள். அவர்களுடைய ஆத்மா நினைவு செய்து கொண்டிருக்கிறது கடவுளை. பரமாத்மா ஒரு நாயகனுக்கு அனைவரும் நாயகிகளாக இருக்கின்றோம். தந்தை உண்மையான கண்டமாக இந்த பாரதத்தை மாற்றுகிறார். அரை கல்பத்திற்கு பிறகு
ராவணன் வந்து பொய்யான கண்டமாக மாற்றுகிறார். இப்பொழுது சங்கம நேரமாகும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து உண்மையிலும் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். சர்வ சக்திவானிடமிருந்து சக்திகளை அடைந்து 5 விகாரங்கள் என்கிற எதிரிகளின் மீது வெற்றி பெற வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, மனித நிலையிலிருந்து தேவதை ஆகுவதற்காக தூய்மையாக அவசியமாக வேண்டும். ஞானத்தையும் தாரணை செய்து முள்ளிலிருந்து மலராக ஆக வேண்டும். மற்றவர்களையும் மலராக ஆக்க வேண்டும். வரதானம். விநாச நேரத்தின் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு அல்லது அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு ஆக்காரி லைட் ரூபதாரி ஆகுங்கள். நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் லைட் ஹவுஸ் ஆகிவிடும் பொழுது உங்களது இந்த ரூபம் தென்படாது, அதாவது சரீரம் தென்படாது. எவ்வாறு நடிக்கின்ற பொழுது வேடம் போட்டுக்கொள்வார்கள், காரியம் முடிந்ததும் அந்த வேடத்தை களைத்து விடுவார்கள். ஒரு நொடியில் தாரணை செய்யுங்கள் மற்றும் ஒரு வினாடியில் விடுபட்டவர்களாக ஆகிவிடுங்கள். எப்போது இந்த பயிற்சி ஏற்படுமோ அப்பொழுது இவர்கள் லைட் ஆடையை அணிந்தவர்கள், லைட்டு தான் இவர்களது அலங்காரம் என்று பார்ப்பவர்கள் அனுபவம் செய்வார்கள். ஸ்லோகன். ஆர்வம் உற்சாகம் என்ற இறக்கைகள் சதா கூடவே இருந்தால் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி எளிதாக கிடைக்கும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. தந்தை சர்வசக்திவான் எனில் அவரது கை பிடித்தவர்கள் லட்சியம் அடைந்தே விடுவார்கள் என்கிற இந்த நம்பிக்கையை வையுங்கள். சுயம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் துணையாக இருப்பவர் உறுதியானவராக இருக்கிறார் அல்லவா? அதனால் லட்சியத்தை அடைந்து விடுவார்கள். சதா இப்படிப்பட்ட நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்தினம் என்ற நினைவில் இருங்கள். கடந்தது கடந்தாகிவிட்டது. முற்றுப்புள்ளி வைத்து முன்னேறுங்கள். விசேஷ குறிப்பு. இன்று அன்பான பாப்தாதாவின் மிகச் செல்லமான உள்நாடு வெளிநாட்டு அனைத்து பிராமண குடும்பத்தின் மூச்சு நம் அனைவரின் உள்ளத்திலும் ராஜ்யம் செய்யக்கூடிய இனிமையான தாதி ஜானகி அவர்களின் புண்ணிய நினைவு நாளாகும். தாதி அவர்கள் 104 வயது வரை விதேகி அல்லது ஜீவன் முக்தி நிலையில் இருந்து ஞான தானத்தின் கூடவே குணங்களையும் தானம் செய்து முழு குடும்பத்திற்கும் பாலனை செய்தார். மறைமுகமாக அவரது அநேக ஆழமான ஞான ரகசியங்கள் நிறைந்த வகுப்புகள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்தது. இன்றும் அவரது குடைநிழலில் மற்றும் அவர் மூலம் அடைந்த விலைமதிப்பற்ற போதனைகள் அநேக பிராமணர்களின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. தாதி அவர்கள் சத்தியம், தூய்மை மற்றும் எளிமையின் மூர்த்தியாகவே விளங்கினார். தாதியின் மூலம் அடைந்த அநேக விலைமதிப்பற்ற போதனைகளில் சில போதனைகளை பார்ப்போம். அனைவரும் இதனை நடைமுறைப்படுத்துவோம். தனது சூட்சும அபிமானத்தை கண்டறிந்து அதை விரைவாக அளிப்பதுதான் தன் மீது ஆசீர்வாதம் பெறுவதாகும். அதிகமாக யோசிப்பது, பேசுவது மற்றும் கவலைப்படுவதனால் சக்தி விரயமாகிறது. அமைதியாக இருந்தால் சக்தி சேமிப்பாகும். பிறருடைய தவறை மனதில் வைத்து கொள்ளாதீர்கள். மனதை தெளிவாக வைத்து கொண்டால் அமைதியாக இருக்க முடியும். புரிந்து கொண்டு வீணானவை மற்றும் எதிர்மறைகளை அழித்துவிட்டால் அமைதி பிரியர்களாக ஆகிவிடுவீர்கள். பாபாவிடமிருந்து பரிசு பெற வேண்டுமென்றால் நியமங்கள் படி நடந்து செல்லுங்கள். சிறிதளவும் எதிலும் பற்றுதல், அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. காரியத்தையும் சம்பந்தங்களையும் பற்றி குணங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் காரியத்தில் ஆன்மீகம் மற்றும் சம்பந்தங்களில் சத்தியம் இருக்க வேண்டும்.
பணிவு மற்றும் சத்தியத்தை தனது துணைவனாக ஆக்கி கொண்டால் ஒவ்வொரு விஷயத்திலும் மிக சரியாக இருப்பீர்கள். அன்பு கேட்பதற்கு பதிலாக சுவமானத்தில் இருங்கள் மற்றும் அனைவருக்கும் மரியாதை கொடுத்தால் அன்பிற்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். யார் உண்மையான, தூய்மையான மற்றும் சேவாதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமானவர்கள். சேவை செய்தாலும் டபுள் லைட்டாக இருப்பதுதான் அனைத்தையும் விட மிக பெரிய சேவையாகும். பெரிய விஷயத்தை சிறியதாக ஆக்கிவிட்டால் கழுமரம் முள்ளாகி ஆகிவிடும். அதாவது பெரிய விஷயங்களும் சின்னதாக ஆகிவிடும். சிந்தனை சாதனைகளில் குறுக்கீடு செய்கிறது. நினைவு என்பது சாதனையின் மூலம் வெற்றி ஏற்படுத்துகிறது. அதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சாதனை அது குறுக்கீடாக ஆகிடுது. நம்ம அடைகிற சாதனையில் அது ஒரு குறுக்கீடு செய்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கு பதிலாக நினைவு செய்தோம் அப்படின்னா சாதனை மீது வெற்றி பெறலான்னு சொல்லியிருக்காங்க. குஷி என்ற பொக்கிஷத்தை சதா நிலையாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் நேர்மறையாக சிந்திக்கும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள். இப்போதைய ஸ்திதிதான் கடைசியில் காரியத்திற்கு பயன்படும். ஆகையால் தனது ஸ்திதியை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். அந்த அளவிற்கு மனோபலம் அதிகரித்து கொள்ளுங்கள். முள்ளிறைந்த காட்டில் தானும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் உதவியை செய்ய வேண்டும். அசுத்த நிலையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் உள்ளார்ந்த வைராகிய விருத்தி தாரணை செய்யுங்கள். இந்த மாதிரி ஒரு 16 பாயிண்ட்டு தாதியினுடைய பாயிண்ட்டு இன்றைக்கி முரளியில் வந்திருக்கு. நாமும் அதை கடைப்பிடித்து முன்னேற்றம் அடைவோம். நல்லது. ஓம் சாந்தி. நண்பன் நீ என் ஆசை நாயகன் நீ என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே என் ஆருயிர் நண்பன் நீ தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா பாபா என்னும் பெயரில் மந்திரம் தான் இருக்கிறது மாயா என்னும் பெயரை மதுவே அழிகிறது அதர்ம உலகம் மாறட்டுமே புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே